தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏவிடம் திமுக குதிரை பேரம் பேசியதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ விஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துமோகன் இணைக்கிறார். வணக்கம் முத்துமோகன், இந்த குற்றச்சாட்டு குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் திமுகவை சேர்ந்த புரோக்கர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜன் ஆதரவாளர் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதையும் மற்றும் மிரட்டல் விடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து குதிரை பேரம் நடப்பதாக கூறி அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு தெரிவித்திருந்தனர். மேலும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆளுநர் மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுகவினர் குதிரை பேரம் நடத்தியதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற விஜய் சரவணன் ஏரலில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் வைத்து செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து எனது தொடர்ச்சியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக மற்றும் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்து கொண்டு சமூக வலைதளம் மூலம் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக சேர வேண்டும் என அமைச்சர் அனிதாகிருஷ்ணன் உதவியாளர்கள் என்ற போர்வையில் மேலும் திமுகவை சேர்ந்த புரோக்கர்கள் பெயரில் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் வைத்து தன்னை வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல் தருகிறோம், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் திமுக வந்து விடுங்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம் என்று பேரம் பேசினார்கள். மேலும் தொலைபேசி மூலமும் செல்போன் மூலமும் தன்னில் தொடர்பு கொண்டு இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இல்லை என்றால் உங்களை என்ன செய்வோம் தெரியாது என மிரட்டல் எடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் எப்போதும் பகுதி அருகே தனது வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு லாரி மோதி தனது வாகனம் விபத்துக்குள்ளானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் சந்தேகத்தை கிளப்பி கூறியுள்ள அவர், மிரட்டலுக்கு பணியாத காரணத்தால் என்னை கொலை செய்யும் நோக்கில் அந்த லாரி ஏறி விட்டார்கள் என தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற தொகுதிக்கப்பட்ட பகுதியில் திமுகவினர் மற்றும் அதிமுக ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதை தடுத்து மக்கள் பணியில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் தன்னை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து கொண்டு திமுக அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்காக தான் தொடர்ந்து பணி செய்ய இருப்பதாகவும் தமிழக முதல்வர் கூறியபடி தொடர்ந்து பணியாற்றுவினர் தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழக வெற்றிக் சட்டமன்ற தலைவர் திமுகவில் இணை சொல்லி குதிரை பேரம் நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.